வணக்கம் நண்பர்களே, இது என் தமிழ் என் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. எக்ஸல் பேசிக்கலாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி நம்ம கடைசியில் போட்ட ஒரு வீடியோ நம்ம பார்த்தோம். அது என்ன அப்படின்னா, கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நியூ ரூல்ஸ் யூஸ் ஏ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல் டு ஃபார்மேட் அப்படிங்கிற அப்ளிகேஷனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா, format value where this formula is true. நம்ம ஒரு லாஜிக்காக ஒன்று கொடுக்க போகிறோம். அந்த லாஜிக் படி இருக்குமே ஆனால் அந்த வேல்யூ இருக்கிற டேபிளில் இந்த வேல்யூவை காட்டாமல் இன்னொரு ஃபங்க்ஷனை வந்து அது வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இங்கே ஒரு டேபிளில் ஏற்கனவே கலெக்ட் பண்ண டேட்டா இருக்கிற ஒரு டேபிள் வந்து வச்சுருக்கோம். இந்த டேபிள் பார்க்குங்க. இதில் நேமு, டோட்டல், பர்சன்டேஜ் இப்படி ஒரு 3 டேட்டாவும் நம்ம எடுத்துருக்கோம். இதில் ஸ்டூடெண்ட்ஸோட பேர் இங்கே இருக்குது. அவங்க எடுத்த டோட்டல் மார்க் இங்கே இருக்குது. டோட்டல் மார்க்கில் அது என்ன பர்சன்டேஜ் அப்படிங்கிறது நம்ம இங்கே போட்டுருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த செல்லை நம்ம எடுத்துக்கலாம். அதாவது இந்த செல்லில் நம்ம என்ன பார்க்க போகிறோம், இப்போ செலக்ட் பண்ணியிருக்க வேல்யூ ஈக்குவல் டு 800 அப்படியா அப்படின்னு பார்க்குறோம். அப்போ அந்த வேல்யூ 800 ஈக்குவலா அப்படின்னா இல்லை, இதுதானே. அப்போ உண்மை அப்படின்னா ட்ரூன்னு சொல்லும், இல்லை தவறு என்றால் ஃபால்ஸ்ன்னு சொல்லும். இது பாருங்கள், ஃபால்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. இப்போ இந்த வேல்யூவை இப்போ அதே வேல்யூவை இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே ஃபால்ஸ் தான் சொல்லணும். ஏன்னா எங்கேயுமே வந்து 800ங்கிற வேல்யூ இல்லை. இப்போ அதற்கு பதிலாக மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், இதே ஃபார்முலாவில் கிரேட்டர் தேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷனை கொடுக்கணும். சாரி, கிரேட்டர் தேன் 800 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இது ட்ரூன்னு காட்டு. இப்போ அதே இது எல்லாத்துக்கும் அப்ளை பண்ணலாம். இப்போ இழுத்துட்டோன்னா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகிடும். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 800 மேலே இல்லை. இந்த வேல்யூ 762 இருக்குது, 769 இருக்குது. இது ரெண்டுமே ஃபால்ஸ் தான். இங்கே ஃபால்ஸ்ன்றது பார்த்தீங்களா, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி லாஜிக்கலி அது ட்ரூவாக ஃபால்ஸா அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணி தான் ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பண்ண போகுது. அதுக்கான பேசிக் தான் இது. அதை தான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேட்டாவை பேஸ் பண்ணி எந்த ஸ்டூடெண்ட் வந்து அந்த கண்டிஷனுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 800க்கு மேலே வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறவங்களாம் பார்த்துட்டா அப்படின்னா இந்த ஃபஸ்ட் 5ம் இந்த கடைசி 2ம் நமக்கு ஹைலைட் ஆகணும் இல்லைங்களா. அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிக்காக தான் நம்ம இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணுறோம். அதற்கு நம்ம இந்த ரெண்டுத்தையும் இருக்கிற, அதாவது ஸ்டூடெண்ட்ஸோட நேம் இருக்கிற காலமும் அதுமாரி ஒரு மார்க், டோட்டல் மார்க் இருக்கிற காலமும் சேர்த்து நம்ம ஃபுல்லாக செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ண கண்டிஷன் ஃபார்மேட்டிங் நியூ ரூல் யூஸ் ஏ ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல் டு ஃபார்மேட். இதில் ஃபார்முலாவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஈக்குவல் டு, இந்த கிளியராக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பண்ணிக்கலாம், ஈக்குவல் டு, இது வந்து இ காலத்தில் செகண்ட், அதாவது நம்ம இந்த வேல்யூ தான் நம்ம பார்க்கணும். அதனால் இ நல்லா போட்டுக்கோங்க. இ டு கிரேட்டர் தென், இதை கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு கூட போட்டுருக்கோம். ஈக்குவல் டு 800 அப்படி போடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஃபார்மேட் பண்ணணும். ஃபார்மேட்டுக்கு என்ன கலர் கொடுக்கலாம், பார்டரு நம்ம வந்து செலக்ட் பண்ணி மாற்றலாம். இல்லை எனக்கு ஃபில் பண்ணி காமிச்சா போதும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்து ப்ளூ கலர் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பாருங்கள், நல்லா பாருங்கள், இதெல்லாம் வந்து 800க்கு மேலே இருக்குது கண்டிஷன் படி. இதுவும் 800க்கு மேலே இருக்குது. ஸோ செலக்ட் ஆனது பாருங்கள், மார்க் செலக்ட் ஆகுது.
இதுக்கு முன்னால் நம்ம பண்ண கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எல்லாத்துலேயுமே எந்த வேல்யூ நம்ம சொல்லுமோ அந்த வேல்யூ தான் ஹைலைட் ஆகி நம்ம காட்டும். பட்டு இதில் பாருங்கள், இந்த வேல்யூவை ஹைலைட் பண்ணலை, அதுக்கு பதிலாக அது ரிலேட்டடாக இருக்கிற இன்னொரு நேமையோ இன்னொரு வேல்யூவோ அது வந்து ஹைலைட் பண்ணி காட்டுது. இது நம்ம பண்ணிட்டோம். இப்போ மறுபடியும் நம்ம இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் கிளியர் பண்ணணும். இந்த ரூல்ஸ் வந்து நம்ம இது வரைக்கும் செலக்ட் பண்ணது வந்து கிளியர் பண்ணிடலாம். கிளியர் ரூல். அதே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் இன்னொரு ஆப்ஷனும் இதுலேயே ஒரு இன்னொரு வகையான ஆப்ஷன் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா, இப்போ நம்ம சொன்ன அதே ஃபார்முலா தான், E2 greater than or equal to 800 அப்படின்னு பார்த்தோம். அதுக்கான சொல்யூஷன் நம்ம பார்த்துட்டோம். அதே சமயம் எனக்கு வந்து லெஸ்ஸர் தென் 1000 அப்படிங்கிறது வேணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, கமா அதே E2 லெஸ்ஸர் தென் 1000 அப்படின்னு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இதை ப்ராக்கெட்டில் க்ளோஸ் பண்ணணும். சரிங்களா? இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்கேன். இங்கே அந்த ப்ராக்கெட்டுக்கு முன்னால் அண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையாக கொடுக்கணும். இது கொடுத்தோம்னா தான் அண்ட் அதை ஈக்குவல் சைன் அண்ட் E2 greater than or equal to 800 and E2 lesser than 1000 அப்படி கொடுக்கும் பட்சத்தில் ஒரு கூகுள் ஐடியை மறுபடியும் கொடுப்போம். ஓகே கொடுத்தோம்னா ஓகே பாருங்கள், 800க்கு மேலே இருக்கிறது எல்லாமே ஹைலைட் ஆகிருக்கு, கிளியர் எல்லாமே ஹைலைட் ஆகிருக்கு. 1000 கீழே 800க்கு கீழே இருக்கிறதும் வரல, 1000 கீழே இருக்கிறதும் இங்கே வரல. இப்போ இந்த ஆப்ஷன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த இடத்துல என்ன தேவைப்படுது அந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை ஹைலைட் பண்ணாங்கன்னா இன்னொரு டேட்டாவை நம்ம ஹைலைட் பண்ண முடியும். சரிங்களா? கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் அதே ஆப்ஷனாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். யூஸ் ஃபார்முலா டு டிட்டர்மைன் விச் செல் டு ஃபார்மேட் அப்படிங்கிறதுல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நேம் மட்டும்தான் நம்ம ஹைலைட் ஆகிறத நம்ம ரெண்டு ஆப்ஷன் வச்சு நம்ம பார்க்கணும். அதுக்கு பதிலாக எனக்கு என்டையர் ரோவுமே அந்த ஸ்டூடெண்ட்டு இப்போ நம்ம 3 காலத்தோட டேட்டா எடுத்துருக்கோம், பர்சன்டேஜ் இது எல்லாம் சேர்ந்து டோட்டல் மார்க், ஸ்டூடெண்ட்டோட நேமு, டோட்டல் மார்க், பர்சன்டேஜ் 3மே சேர்ந்து எனக்கு ஹைலைட் ஆகணும். அப்படிங்கிற கேஸில் நம்ம முதல்ல என்ன போட்டோம், E2 அப்படின்னு போட்டு ஒரு லாஜிக் ஒன்று போட்டோம், greater than or equal to 800 அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். இல்லைங்களா? அதே ஆப்ஷன் தான் E2 பேஸ் பண்ணி தான் அது வந்து லாஜிக் எடுக்க போகுது. அதே சமயம் அந்த காலம் அதை மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக யூஸ்வலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, டாலர் சிம்பிள் அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவோம். ஸோ முன்னால் $E2. ஸோ இந்த 2 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா டாலர் கொடுக்கணும். பட் நமக்கு வந்து ஒவ்வொரு ரோலையும் அந்த E2, E3, E4, E5 இதுதான் வந்து கம்பேர் பண்ணி நம்ம வந்து இந்த லாஜிக் கொடுத்துருக்கோம். அதனால் $E2 கொடுத்தா போதும். கொடுத்துட்டு இது மாதிரி greater than or equal to 800 கொடுத்துட்டு ஃபார்மேட் எகைன் சம் அதர் கலர், ஒரு க்ரீன் கலர் பண்ணிவிட்டு ஓகே. சரிங்களா? இப்போ மறுபடியும் கிளியர் ரூல் இந்த ஷீட்டில் இருக்கிற எல்லாமே எடுத்துட்டோம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணுறோம், அதே அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறோம். நியூ ரூல்ஸ்
equal to and bracket open dollar e to greater than or equal to 800 comma dollar e to lesser than 1000 இல்லை 1100 வைக்கணும். ரெண்டுங்கிற ஆப்ஷன் நம்ம யூஸ் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபார்மேட் சே yellow ஓகே ஓகே சரிங்களா. greater than 800 and less than 1000. இப்போ இந்த ரோ ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாகவே ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ நம்ம இந்த கேஸில் நம்ம என்ன ஹைலைட் என்ன அப்படின்னா, இந்த ஆப்ஷனில் வேல்யூ ஏதோ ஒரு செல்லில் இருக்கிற ஒரு வேல்யூ அந்த ஃபார்முலா படி ட்ரூவாக இருந்தால் இன்னொரு டேட்டாவையோ இல்லை என்டையர் ரோவையோ நம்ம ஹைலைட் பண்ணி காட்ட முடியும். அதற்கான ஒரு ஆப்ஷன் தான் இந்த கண்டிஷன் ஃபார்மேட்டிங். நண்பர்களே, இது உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதோ சந்தேகம் இருப்பின் எனக்கு வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. ஏன் அப்படின்னா இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. நம்ம வந்து ஒரு இன்ட்ரொடக்ஷனுக்காக தான் நம்ம கொடுக்க முடியும். நம்ம எல்லாத்தையுமே இதில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறது சிரமமாக இருக்கும். மேக்ஸிமம் இதில் நம்ம கவர் பண்ணதை செய்வோம். சில இடங்களில் ஒரு காம்ப்ளிகேட்டாக வருது அப்படின்னா ஒவ்வொரு கமெண்ட்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி இருக்கும். சில இடத்துல தேவையின் பொருட்டு பார்த்தீங்கன்னா அந்த தேவையை பற்றி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கிற மாதிரி இருக்கும். அது மாதிரி தேவைகள் இருப்பின் எனக்கு வந்து இன்னைக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. அதற்கான வீடியோவும் நம்ம அடுத்தது ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு ஒரு சொல்யூஷனாக கொடுக்க முடியும். நன்றி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.